முதல்ல நக்கீரன் பிரகாஷ் கிட்ட இருந்தே தொடங்குறேன். 2 அணியிலையும் கூட்டணி தொடர்பாக தொகுதி பங்கீட்டை உறுதி செய்வதில் என்ன சிக்கல், ஏன் தாமதம்? அதாவது எல்லாரும் சொல்கிறாங்க திமுக, அதிமுக, அதுக்கப்புறம் தாவேகா, நாம் தமிழர், இவங்க தான் அணிகள் அப்படின்னு. ஆனால் அதிமுகவில் 2 அணி இருக்குது. ஒன்று தேசிய ஜனநாயக கூட்டணி, இன்னொன்று அதிமுக அணி. இப்போ அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அவர் அதிமுக அணி, புரட்சி பாரதத்தை பொறுத்த வரைக்கும் அவர் அதிமுக அணி, டிடிவி தினகரன் பொறுத்த வரைக்கும் அவர் என்டிஏ, ரைட்டுங்களா? இன்னும் சில பேர் இருக்காங்க ஒரு சீட்டு வாங்கக்கூடிய ஆட்கள், அவங்கெல்லாம் என்டிஏ. இப்போது என்டிஏ கூட்டணி வேறு, அதிமுக கூட்டணி வேறு அப்படின்ற ஒரு சிக்கல் அதிமுகவில் இருக்குது. திமுகவில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிபிஎம், பிசிகா 2 கட்சியிலையும் பெரிய அளவுக்கான முரண்பாடு, மோதல்கள் திமுக அணிக்குள்ளேயும் இருக்குது. அதில் ஒரு பெரிய ஃபைட் நடந்தது சிபிஎம்குள்ளே. நடந்து அவங்க ஆல் இண்டியா லைன், எம்ஏ பேபி ஆல் இண்டியா லைன் சொல்லிட்டார். தமிழ்நாட்டில் திமுகவை தான் நம்ம ஆதரிக்கணும், திமுக கூட்டணிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் அவங்க லைன் எடுத்து டிஸ்கஷன் பண்ணி கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க. 5 சீட்டுகளோட அவங்க ஒதுங்குறாங்க. அதே மாதிரி விசிகாவும் அவங்களுடைய டிஸ்கஷனை முடிச்சிட்டாங்க. தேமுதிகவும் கிட்டத்தட்ட முடிக்கிற கண்டிஷன்ஸில் தான் இருக்காங்க அவங்க. அதுதான் இருக்கக்கூடிய நிலவரம் வச்சுக்கோங்களேன். அதிமுகவில் தான் இப்போ திமுகவில் உங்களுக்கு ஒரு டேட்டா தெரியுது, இவங்கவுங்க இந்தந்த சீட்டு இந்தந்த சீட்டுன்னு ஒரு டேட்டா தெரியுது. அதிமுக முகாமில் சுத்தமாக டேட்டாவே தெரியல. திமுக தரப்பில் கருத்து முரண் அப்படின்றது நீண்டகால நண்பனான காங்கிரஸ் கட்சியோடு ஏற்பட்டுச்சு. அதில் மேல்மட்ட அளவில் தலையீடு இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ அதே போல தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தொடக்கத்தில் அப்படி பண்ணாங்க. இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க தொகுதி பங்கீட்டில் கையெழுத்து போட்டாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அந்த கருத்து முரண் அப்படின்றது இருக்குது. விடுதலை சிறுத்தைகளும் அதே தான். கொள்கையில் நாங்கள் தெளிவாக இருக்கோம், கூட்டணி தொடருது அப்படின்னு சொன்னாலும் இந்த தொகுதி பங்கீடு அப்படின்றது இந்த கூட்டணியில் ஒரு நெகட்டிவ் பெர்செப்ஷன், அவங்க தேர்தலுக்காக தான் கூட்டணி அப்படின்ற இதிலேயே சமரசம் இல்லாமல் போகிறாங்களே அப்படின்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது அது? சார், தாயும் மகளும் ஆனாலும் வாயும் வயிறும் வேறு சார், ரைட்டுங்களா? 2 பேருடைய வாயும் வயிறும் வேறு. ஸோ ஒவ்வொரு கட்சியும் அவங்கவுங்களுடைய பெர்செப்ஷனுக்குள்ளே, அவங்கவுங்க கட்சி டெவலப்மெண்ட்டுக்குள்ளே, அவங்க கட்சி வளர்கிறதுக்குள்ளே அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண தான் சார் செய்வாங்க. அதுக்காக அவங்க ஃபைட் பண்ண தான் சார் செய்வாங்க. இப்போது காங்கிரஸோட திமுகவோடது ஒன்றும் முடியல. பாண்டிச்சேரி இன்றைக்கி வரைக்கும் ஹேங் ஓவரில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட திமுக தனித்து போட்டின்ற லெவலுக்கு தான் திமுக போயிட்டுருக்கு. டிஎம்கே 23, சிபிஎம் 2, சிபிஐ 1, ஐயுஎம்எல் 1, விசிகா 2, இப்படி அவங்க பிரிச்சிருக்காங்க. 12 மணி நேரம் நாங்கள் காத்திருந்தோம், வரல அப்படின்ற மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு காங்கிரஸ் வரலன்னு சொல்கிறாங்க. அங்கேயும் அண்ணன் கிரீஷ் ஜோடங்கர் தான் அங்கேயும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, 2 பேருக்குள்ளேயும் இருக்குது. வெரஸ் இங்கே ஏடிஎம்கேல டிடிவி தினகரனை ரெட்டை இலையில் போட்டி போட சொல்லி சொன்னதாகவும் அதுக்கு அவர் மறுத்ததாகவும் ஒரு செய்தி என்பது பெரிய அளவுக்கு நேற்றெல்லாம் உலா வந்துச்சு. இவங்களுக்குள்ளே எந்த விதமான இப்போது பிஜேபிக்கு 23 போன தடவை கொடுத்தாங்க, இந்த தடவை 31ன்றாங்க, அது தாண்டியும் போகுன்றாங்க. ஸோ இவங்களுடைய ஏடிஎம்கேவுடைய கால்குலேஷன் என்ன, ஏடிஎம்கேவுடைய பர்செப்ஷன் என்ன, ஏடிஎம்கே எத்தனை தொகுதிகளில் போட்டி போடும், 170 தொகுதிகளில் போட்டி போடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் என்ன டைமென்ஷன், ஏன் டிலே ஆகுது? இவங்க இங்கே பேச்சுவார்த்தை நடத்த மாட்டுறாங்க, எல்லாம் பேச்சுவார்த்தையும் டெல்லிக்கு தான் போகிறாங்க. அன்புமணி போனது மட்டும் டெல்லிக்கு பேச்சுவார்த்தைக்காக போகல, அவர் எம்பி சீட்டு கையெழுத்து போகிறதுக்காக போனார். ஆனால் டிடிவி தினகரன் கம்ப்ளீட்டாக பேச்சுவார்த்தைக்கு தான் போனார். அவர் போய் அமித்ஷாவை சந்தித்தார், அது தொடர்பான பேச்சுவார்த்தை நடக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா, யார் கூட்டணிக்கு தலைமை அப்படின்றது, என்டிஏவா இல்லை அதிமுக தலைமையா அப்படின்ற ஒரு அந்த கூட்டணி கிரைசிஸ் இருக்கு இல்லையா, அந்த கிரைசிஸ் ஏடிஎம்கேல கம்ப்ளீட்டாக தொடருது. அதே மாதிரி திமுகலையும் காங்கிரஸ் திமுகவுக்கு இடையேயான மோதல் என்பது இன்றைக்கி வரைக்கும் போயிட்டுருக்கு. இந்த கருத்து மோதல்கள் இது இட் கேன் பி நெகோஷியபிள். அதிமுக கூட்டணியில் கருத்து மோதல் அப்படின்றது கருத்தோடு தான் இருக்குது, அந்த மோதலாக தான் இருக்குது. பட் திமுக கூட்டணியில்
தமிழக வாழ்வுரிமை கட்சி அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறிடுச்சு. அது அடுத்த கட்டமா முதல் கட்சி வெளியேறி இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை அதிமுகலேருந்து ஒரு கட்சி வெளியேறி திமுக கூட்டணிக்கே வந்துச்சு சார். தேமுதிக அதிமுகவோட முழுசா நின்ன கட்சி. பாராளுமன்ற தேர்தலில் பாமக நிற்கல, அதிமுகவோட தேமுதிக தான் நின்றுச்சு. போல்டாக ஃபைட் பண்ண கட்சி அதிமுக கூட்டணியில். அவங்க வெளியேறி வந்திருக்காங்க. வாக்கா வந்து வெளியேறினது வந்து நெய்வேலி பண்ருட்டி 2 தொகுதி அவர் கேட்டார். அவருக்கு பண்ருட்டி மட்டும்தான் தர முடியும்னு சொன்னாங்க. நான் வெளியே போகிறேன்னாரு. சரிங்க சார் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க அவங்க. அவர் வெளியே போயிருக்காரு. கூட்டணி என்ன முடிவெடுக்க போகிறாருன்றது தெரியல. இந்த சைடில் பார்த்திங்கன்னா சசிகலா, ராமதாஸ் இவங்களாம் வந்து ஒரு தனி கட்சியே ஆரம்பித்து தனியாக ஒரு விஷயத்தையே போட்டு அவங்க வந்து அதிமுக வாக்குகளை சிதைக்கிறதுக்காகவே. சசிகலா மட்டும்தான் புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, ராமதாஸ் ஆரம்பிக்கல. ராமதாஸுடைய ஒரிஜினல் கட்சி இன்னொரு கட்சியாக புனர் அவதாரம் எடுத்திருக்கு, இன்னொரு மாடிஃபிகேஷனுக்கு போயிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து உங்களுக்கு எல்லா இன்சிடென்ட்ஸும் வந்து ஹேப்பன்ஸ் இன் போத் சைட்ஸ். திமுக அதிமுக 2 சைட்லேயும் வந்து மிகப்பெரிய குழப்பங்கள், இந்த விஷயங்கள் தான் வந்து இப்போது இன்றைக்கி ஆர்டர் ஆஃப் த டே வந்து அதான் இருக்குது. வேறு திமுகவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் வந்து அது வந்து ஒன்றும் ஒரு பெரிய நீங்கள் சொல்கிற அந்த வாக்காவை தவிர வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் அங்கே நடக்கலை, ரைட்டுங்களா? வேற இங்கே வந்து நிறைய குழப்பங்கள், யார் என்ன போகிறது வர்றதுன்றத இவங்க ஒன்றும் நடக்கலைன்னு சொல்கிறீங்க. வழக்கமாக நீங்கள் நிறைய தருணங்களை தேர்தலில் பார்த்துருக்கீங்க. சிபிஐ கையெழுத்து போட்டாங்கன்னா அன்றைக்கி மாலையிலே சிபிஎம்மும் போட்டுருவாங்க, விடுதலை சிறுத்தையிலும் கையெழுத்து போட்டுரும். மதிமுக அடுத்தடுத்ததில் எந்த விதமான டிலேவும் இருக்காது. இன்றைக்கி மதிமுக கையெழுத்து போட்டாங்க, சிபிஐ கையெழுத்து போட்டாங்க, சிபிஎம் போடலை, விசிகா போடலை. இதெல்லாம் ஒரு அன்யூஷுவல் இல்லையா? அதெல்லாம் சார் சாதாரண கரண்டியாக இருந்தால் எப்படி வேணா வீசிடலாம் சார். பருப்பு இருக்கிற கரண்டி பார்த்து தான் சார் வீச முடியும், ரைட்டா? இவங்க வந்து ஒரு மெகா கூட்டணியை உருவாக்கி அதுக்கான விஷயங்களோடு இவங்க ட்ராவல் ஆகும் பொழுது இவங்களுக்குரிய கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்பது அதை வந்து சொல்லி புரிய வைக்கிறதுல அதிலெல்லாம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்பது இருக்கலாம். இங்கே கூட்டணி உருவாகியே 1 இயர் ஆகுது. இன்னும் யாருக்கு எத்தனை சீட்டு, எப்படி இந்த கூட்டணி அமையும், எங்கே போகுன்றதை தமிழ்நாட்டிலேயே நெகோஷியேட் பண்ணாமல் இவங்க வந்து டெல்லியிலலாம் நெகோஷியேட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, திருக்கோவை சத்யன், ஒரு வருஷத்திற்கு முன்னதாகவே ஏப்ரல் 7 அந்த கூட்டணி அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு வருஷத்தில் டஸ்ட் எல்லாம் செட்டில் ஆகிடும், கூட்டணியுடைய அந்த கெமிஸ்ட்ரியை மக்கள் களத்தில் பார்க்க முடியும் அப்படின்றதான் நோக்கமாக அடிப்படையில் பேசப்பட்டது. இப்போ வரைக்கும் இது இழுபறியில் இருப்பதற்காக காரணம் என்ன? இது டெல்லியில் போய் பேசுகிறாங்கன்றாரு திரு பிரகாஷ். ஏன் இப்போ என்ன பண்ணணும்? இல்லை, இப்போ என்ன பண்ணணும் நீங்கள் தான் சொல்லணும். இல்லை, கேள்வி சொல்லப்படுது, வைக்கப்படுது, கேட்கப்படுதுன்னு நீங்கள் வந்து எதையுமே ஆதாரம் இல்லாத கேள்வியாக இருக்குது. அவர் நாங்கள் என்ன பண்ணணும்? ஆதாரம் இல்லாமல் அடிப்படை கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும்? இல்லை, டெல்லிக்கு போனார் அப்படின்றத போனார், அது சொல்லப்படுதா? அதனால